சிவகங்கை மாவட்டம் மானாமருத சட்டமன்றம். என் பேர் KM அர்ஜுனன், கீழப்பசல் நீரிநீர் பயன்படுத்துவோர் சங்க தலைவர், OPS அணியினுடைய தொகுதிக்கல செயலாளர். தொண்டைக்கு ஊரா அவதியில் கடந்து தவிச்சுக்கிட்டு தெரியான். தொண்டைக்கெல்லாம் தவிக்க விட்டு இந்த எடப்பாடிக்கு, இந்த RP உதயகுமார், இந்த செட்டு எல்லாம் சேர்ந்து இந்த சின்னம்மாவுக்கு துரோகம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சின்னம்மா வந்தா தான் இந்த கட்சியை மீட்டு எடுக்க முடியும், வெற்றி பெற முடியும். இல்லைன்னா படு பாதாளத்தில் திமுக கட்சிக்காரங்கள்ட்ட கொண்டு விட்டுட்டு போயிருவாங்க. அந்த எடப்பாடி துரோகி. அது சின்னம்மா அது தொடக்கிற கட்சிக்கு இந்த அதிமுக தொண்டர்கள் அனைவரும் வந்து மீண்டும் மீண்டும் சேர்ந்து கூஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. என் பேர் ஆண்டிச்சாமி, நான் மேலூர் தொகுதி. நாங்கள் 72 அக்டோபர் 10 இன்றைக்கு வரையும் அதிமுகவில் இணையாத எந்த விதமான ஒரு அலிகேஷன் இல்லாமல் வாழ்ந்து கட்சிக்காக உழைத்து கொண்டு இருக்கின்றவர்கள் இன்றைக்கு காலகட்டத்தின் சூழ்நிலையில் இன்னைக்கு சின்னம்மா வந்து தனித்து ஒரு கட்சியை ஆரம்பிக்க வேண்டிய நிலைக்கு ஒதுக்கி விட்டார்கள். அதற்கு என்ன காரணம் சொன்னால், இன்றைக்கு தமிழ்நாட்டில் சின்னம்மா விரல் நீட்டினால் சட்டமன்றம், கண்ணசைத்தால் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள், மந்திரிகள் அவ்வளவு பேர் உருவானவர்கள். இந்த அம்மா சொன்ன வார்த்தையை எனக்கு பின்னால் 100 ஆண்டு காலம் இந்த இயக்கம் வாழும்னு சொன்னாங்களே, அத்தனையும் இந்த துரோகிகள். எந்த அமைச்சரும் இந்த சட்டமன்ற உறுப்பினரும் இந்த கட்சியை ஒன்று இணைக்கணும் அப்படிங்கிற சிந்தனை யாருக்குமே இல்லை. இன்றைக்கு வந்து அம்மா எடுக்கிற இந்த டிசைடுகள் வந்து இன்னைக்கு தமிழக மக்கள் அம்மா தான் பொதுச்செயலாளர், அம்மா தான் தலைமை தாங்கி வரணும்ன்ற எண்ணத்தில் தமிழக மக்கள் தெளிவோட இறங்கிட்டாங்க. அதனால் அம்மாவுடைய கொள்கைக்கு எல்லாரும் தமிழ்நாட்டில் ஒத்துழைக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். என் பேர் கணேசன், நான் தென்காசி மாவட்டத்திலேருந்து வர்றேன். தென்காசி மாவட்டத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் வடக்கு மாவட்ட இளைஞரின் செயலாளராக ஒரு 4 வருஷமாக பணியாற்றி வருகிறேன். நேற்று சின்னம்மா பேட்டியை நான் பார்த்த பொழுது எனக்கு மனசு ரொம்ப வேதனையாக இருந்தது. அதனால் இன்று நான் சின்னம்மாவை காண்பதற்காக வந்திருக்கிறேன். தென்காசி மாவட்டத்தில் அதிக வாக்காளர்கள், எனக்கு தெரிஞ்ச நிறைய வாக்காளர்கள் இருப்பதனால் நான் இதில் இணைந்து பணியாற்ற விரும்புகிறேன். என் பேர் கிருஷ்ணன், அக்ரி, மதுரை. நான் தற்சமயம் இந்த அம்மா ஆதரவாளர், சின்னம்மா ஆதரவாளர். இப்போ அவங்க மீண்டும் வந்திருக்கிறதுனால தீவிரமான ஆதரவு கொடுக்கறதுக்கு நான் தயாராகிட்டேன். அவங்க என்ன பண்ணி கொடுத்தாலும் நிறைவேற்றி மக்களுக்கு நன்மை செய்வோம், எல்லா விதமான நன்மை. அவங்க வந்தால் தான் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரும், அவங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றம் அடைய முடியும். இப்போ இருக்கிற ஆளுங்க ஒன்றும் செய்கிறது மாதிரி தெரியல, வேறு மாதிரி போயிட்டுருக்கு. அதனால் அவங்க வந்தால் தான் முடியும்.